இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ண போகிற அல்வா, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண அல்வா கிடையாது. பருப்பு மத்தில் கிண்ண சத்து மாவு அல்வா, சவ்வரிசி போட்டது. இப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு அல்வா கிண்டும் போது அந்த கன்சிஸ்டன்சி வரும். அப்படின்னா சத்து மாவு எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 14 விதமான தானியங்களை யூஸ் பண்ணி ஒரு மாவு கை பண்ணுவோம். வந்து சத்து மாவு களி பண்ணுவோம், கூழ் பண்ணுவோம். அதுலேயும் இன்றைக்கி ஏன் வை நாட் அல்வா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சவ்வரிசி லைட்டாக இதில் போட்டிருக்கு. கால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கடாயும் போதே சுத்தமான பனங்கற்கண்டு எல்லாம் வெளியே ஈஸியாக கப்பு வச்சு என்ன பண்ணணும், கரையை காசக்கணும். இப்போ அந்த சவ்வரிசி வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாவோட கலக்கணும். ஏன்னா நான் வடிகட்டும் போது கண்டிப்பாக அந்த திப்பியாக இருக்கிறது மாட்டிக்கும். இந்த மாதிரி பீட் பண்ணும்போது அந்த மிக்சிங் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் நினைக்கிற மிக்சிங் இல்லை. இந்த பேனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நம்ம கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ண போகிறோம்னா இட்ஸ் பார்த்தீங்களா, 1 2 3 யூ கோ ஃப்ரீ. எல்லாம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இருப்பேன் ஏலக்காய் சும்மா 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 ஒரு 5 ஏலக்காய். ஓகேவா? ஸோ வெஜிடபிளாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்கன்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் வேர்க்கடலை. இல்லை தோல் எடுத்துருங்க, அரல்ஸ் உங்களோட அல்வா வந்து பார்க்க நல்லா இருக்காது. சரிங்களா, நீங்கள் கடைசியில் கூட பண்ணலாம். ஓகே, வடிவடும் சரிங்களா. வந்து உங்கள் அல்வா பெட்டர் சாப்பிட்டாங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் காட்டன் கிளாத். அதை நீங்கள் கூட வடிக்கிட்டிங்கன்னா உங்களால் அந்த கன்சிஸ்ட் நல்லா வரும். பட் நம்ம வீட்டில் அது வசதி இல்லை, அதனால் நம்ம இந்த வடிகட்டியை இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாம் கேமரா யூஸ் பண்ணுறதுனால ஆள் பற்றாக்குறை இருக்குது நமக்கு. ஓகே, ஏன்னா இவங்களோட இதாக வச்சுக்கா எப்படி நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்? டோன்ட் கோ ஃபார் நல்லெண்ணெய், டோன்ட் கோ ஃபார் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் will give better aroma. ஓகே, இது வந்து ஜாகரி பவுடர். என்ன பிராண்ட் கேட்டுக்கிட்டிங்கன்னா go for coconut oil. அதே என்ன வேலை மட்டும் சொல்கிறேன், என்ன அடி வர வச்சுருங்க. அல்வா முக்கியமான ப்ராசஸ்ஸு கிண்டுறது தான். ஓகேங்களா, இன்னொன்று சொல்லலாம், உருட்டுறது தான். உங்களுக்கு நல்லா உருட்ட தெரியும்னா இவன் எக்ஸ்பர்ட் இந்த கரிங் அல்வா நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க, நல்லா உருட்டு தருவீங்களா. ஸோ நம்மளும் இப்போ அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அல்வாவுக்கு தேவை என்னது, உருட்டல். ஓகே, நான் கொஞ்சம் உருட்டிட்டு வந்துடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது செட்டு நம்ம வெள்ளத்தை உள்ளே இறக்கியிருக்கோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் உருட்டு ராஜா உருட்டுன்னு நினைக்கலாம். ஃபைனலாக அவுட்கம் பார்த்துட்டு சொல்லணும். சரியா நண்பர்களே, அல்வா ஓரளவுக்கு பதம் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் உருட்டுன்னு நினச்சிங்களேன். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 10 நிமிஷம்னா மக்களே நம்மளோட அல்வா வந்து வீடியோ இல்லைங்க. கிண்டலோ கிண்டல் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் தெரியும் எண்ணெய் கொப்பளிக்கிறாங்க. நான் லாஸ்ட்டாக 2 வாட்டி எண்ணெய் ஊற்றுனேன், அதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஊற்றலை. ஆனால் இப்போ எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் நம்ம அல்வா பதம் காண ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணாடி மாதிரி இருக்கும் நம்ம அல்வா. ஸோ மக்களே, இதோ நம்ம கண்ணாடி பதமாக எதிர்பார்த்தோம். பட் அல்வா நல்லா தடமாக வந்திருக்கு. கண்ணாடி பதம் இல்லைனாலும் அல்வா மாதிரியே வந்திருக்கு. கண்ணாடி பதம் ஏன் வரலன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கணும் இல்லையா, ப்ராப்பராக காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணாடி பதம் வந்திருக்கும். இப்போ கண்ணாடி நொறுங்கின பதம் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், சொல்ல நம்ம அல்வா ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு செஸ்ட் அப்படி யாருன்னா எங்கள் அம்மா தான்.